அடியேன் நரசிம்மதாசன். நமஸ்காரம். வாருங்கள். இங்குள்ள ஒரு திருக்கோயிலில் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? மிக்க சந்தோஷம். இந்த யமுனை ஆற்றங்கரையில் தங்கள் வழியே நம் செவியில் தேமதுர தமிழ் புகுந்ததில் மேலும் சந்தோஷம். அடியேன் பிறந்ததும் வளர்ந்ததும் வைகை நதி ஓடும் மதுரையில். ஜீவனோபாயத்துக்காக வந்தது யமுனை ஓடும் மதுராவில். மன்னிக்க வேண்டும், தங்கள் நித்திய கர்மானுஷ்டானத்திற்கு ஏதேனும் இடையூறு செய்துவிட்டேனோ? இல்லை இல்லை, என் நித்திய அனுஷ்டானங்கள் பூர்த்தியாகிவிட்டது. நல்லது. தேவரீரின் திருநாமம் நாதமுனிகள் என்று நேற்று காலக்ஷேபத்தின் போது அறிந்து கொண்டேன். ஓ, தங்களை முன்பே பார்த்தது போலிருக்கிறதே என்று நினைத்தேன். இப்போது ஞாபகம் வருகிறது. நேற்றைய காலக்ஷேபத்தில் தங்களை பார்த்திருக்கிறேன் போலும். சுவாமி, நேற்று வேதத்தின் சில வரிகளை எடுத்துக்கொண்டு அதற்கு தாங்கள் சொன்ன வியாக்கியானம், ஆஹா, அற்புதம் அற்புதம். எல்லாம் பெருமாளின் திருவுளம், அவன் கொடுத்த அருள். இப்படிச் சொல் என்று அவன் பணிக்கிறான், நான் சொல்கிறேன். என்னே தங்கள் தன்னடக்கம். தெற்கிலிருந்து வந்த தாங்கள் இந்த யமுனை கரையில் தங்கியிருப்பது எங்கள் பெரும் பாக்கியம். தவறாக எண்ண மாட்டீர்கள் என்பதால் கேட்கிறேன். தங்களின் சொந்த ஊர் எதுவோ? இதில் தவறாக எண்ண என்ன இருக்கிறது? எங்களின் சொந்த ஊர் சிதம்பரம் அருகே உள்ள காட்டுமன்னார் கோவில். ஓ, வீரநாராயணபுரம் என்றும் அதற்கு ஒரு பெயர் உண்டல்லவா? ஆமாம், வீரநாராயணபுர சதுர்வேதி மங்கலம் என்பதின் சுருக்கம். இங்கு வர எப்படி திருவுளம் கொண்டீர்கள்? எங்கள் ஊரில் மண்ணாசையில் மன்னர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். எங்கும் கூக்குரல், தீனமான அலறல்கள், குருதி ஆராய் ஓடுகிறது. அதில் என் போன்ற சாமானியர்களும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். சகஜ வாழ்க்கையும் அமைதியும் அதில் பலியாகிப் போகின்றன. பலர் இதுதான் விதித்தது என்று அவைகளை ஏற்றுக்கொண்டு வாழ முயல்கிறார்கள். சிலர் அமைதியை தேடி புண்ணிய க்ஷேத்திரங்களை தரிசிக்கச் செல்கிறார்கள். அப்படி ஊரை விட்டு பல திவ்ய க்ஷேத்திரங்களை சேவித்துவிட்டு இந்த விருந்தாவனத்தின் யமுனை ஆற்றங்கரைக்கு வந்தவர்கள்தான் நாங்கள். தங்களைப் போன்ற வேத விற்பனர்கள் இருக்கும் இடத்திலா போரும் அமைதியின்மையும்? வேதம் வேற்று மொழியில் என்றோ சொல்லப்பட்டிருக்கிறது. என் முப்பாட்டனார் என் பாட்டனாருக்கு கற்பிக்க, அவர் என் தந்தைக்குச் சொல்ல, என் தந்தையிடமிருந்து நான் பெற்றுக்கொள்ள, நான் என் மகனுக்கு ஓத, இப்படி இந்த வேதம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் மட்டுமே புழங்கி வருகிறது. சாமானியர்களையும் சென்றடைந்தால்தானே வேதம் தோன்றியதன் முழு பலன் கிடைக்கும். வாஸ்தவம். அதிலும் அர்த்தம் புரிந்து சொல்பவர்கள் சில பேர் என்றால் வெறும் சப்தமாக சொல்கிறவர்கள்தான் பல பேர். எனவே வேதம் நம் திராவிட தமிழ் மொழியில் இருந்தால் நம் மன்னர்கள் அவர்களாகவே அதை படித்து தெளிந்து மண்ணாசையை விடுத்து மக்களின் நலம் பேணி பகவானின் திருவடிகளே சரணம் என்றிருக்க மாட்டார்களா? மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே என்று அவர்களுக்கும் நல்வழியை காட்ட மாட்டார்களா? உண்மைதான். வேதம் வெறும் வார்த்தைகள் அல்லவே, அது வாழ்க்கை நெறி. அது அவரவர் மொழிகளில் இருந்தால் சிறப்பாகத்தான் இருக்கும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றியது மூத்த தமிழாயிற்றே. இதில் நம் மூதாதையர்கள் வேதம் எழுதாமலா இருந்திருப்பார்கள்? நிச்சயம் எழுதியிருப்பார்கள். ஆனால் காலப்போக்கில் அது காணாமல் போயிருக்கும் என்பது என் அனுமானம். பெருமாள் திருவுளம் கொண்டால் மறைந்திருக்கும் அந்த தமிழ் மறை என்றேனும் நமக்கு கிடைக்காமலா போய்விடும்? பக்தனின் விருப்பத்தை பூர்த்தி செய்வது பகவானின் கல்யாண குணங்களில் ஒன்றல்லவா? அதிலும் தங்களைப் போன்ற ஒரு பக்தி சிரேஷ்டரின் நல்லெண்ணத்தை நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார். நாதமுனி, அப்பா, விருந்தாவனத்திற்கு வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது போல் தோன்றுகிறது. தெற்கு நோக்கி நம் பயணத்தை தொடங்க வேண்டாமா? இந்த விருந்தாவனத்தை விட்டு போக ஏனோ எனக்கு மனமில்லை அப்பா. அந்த மாயக் கண்ணனின் மலரடிகள் பதிந்த யமுனைக் கரையல்லவா இது? பார்த்த சாரதியின் பாதம் நனைத்த நதியல்லவா இது? இதை இன்னும் சில நாட்கள் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன்.
இவ்வேளையில் எங்கிருந்து புல்லாங்குழல் சப்தம் கேட்கிறது? கனவில் கண்ட அதே மரம். இது எப்படி சாத்தியமாகும்? அப்பா, வா ஈஸ்வரமுனி. ஊருக்கு புறப்பட ஏற்பாடெல்லாம் ஆயிற்றா? ஆயிற்று. தங்களுக்கு உறங்க ஒரு பாயும் ஒரு மனைப்பலகையும் வைத்திருக்கிறேன். வேண்டாம். வேண்டாம் என்றால் தாங்கள் வெறும் தரையில உறங்குவீர்கள். இல்லை, நானும் உங்களுடன் வருவதாக முடிவெடுத்துள்ளேன். நீ சென்று என் உடைமைகளையும் எடுத்து பிரயாணத்திற்கு தயார் செய். இன்னும் சிறிது காலம் இங்கேயே இருந்துவிட்டு வரலாம் என்றுதான் இருந்தேன். ஆனால் பெருமாளின் திருவுளம் வேறாக இருக்கிறது போலும். ஏன் இப்படி சொல்கிறீர்கள் அப்பா? ஆம் ஈஸ்வரமுனி, பகவானின் மூலமாக மனதாலும் உடலாலும் அனுபவிக்கும் சத் விஷயங்களை பலர் தங்களுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு பரவசப்படுகிறார்கள். மிகச்சிலர் மட்டுமே யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று அதை மற்றவருக்கும் கொடுத்து மகிழ்கிறார்கள். இப்படி ஒன்றை என்னிடம் கொடுத்து அதை மற்றெல்லோருக்கும் கொடு என்று என்னை பணிக்கிறாரோ அந்த பெருமாள் என்று தோன்றுகிறது. அப்படி ஏதேனும் தங்களுக்கு கிடைத்திருக்கிறதாப்பா? கிடைக்கலாம் என்று பெருமாள் கோடி காட்டுகிறாரோ என்று நினைக்கிறேன். அது எதுவாயினும் தாங்களும் எங்களுடன் வருவது குறித்து எனக்கு மகிழ்ச்சியே. தாத்தாவிற்கும் இது ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். இப்பொழுதே அவரிடம் சென்று சொல்லிவிடுகிறேன். ஈஸ்வரமுனி, எனக்கு ஒரு ஆசை. அதை நீ நிறைவேற்றுவாயா? ஏனப்பா அப்படி கேட்கிறீர்கள்? தாங்கள் சொல்வதை செய்ய சித்தமாக இருக்கிறேன். என் மனதை கொள்ளை கொண்ட இந்த யமுனை என் குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஈஸ்வரமுனி, நான் யமுனையை பிரிந்து வந்தாலும் அதன் நினைவாக யமுனை என்றும் நம் குடும்பத்தில் நிலைத்திருக்க எனக்கு ஒரு உபாயம் தோன்றுகிறது. சொல்லுங்கள் அப்பா. உனக்கு மகன் பிறந்தால் அவனுக்கு யமுனை துறைவன் என்று பெயரிட வேண்டும். செய்வாயா? இந்த வயதில் தங்களிடம் இதை பற்றி பேச எனக்கு சங்கோஜமாக இருக்கிறது. இருப்பினும் நீங்கள் கேட்டதற்காக சொல்கிறேன். பேரனுக்கு ஜாதகர்மா எழுதி நாமகரணம் சூட்டப் போவது தாங்கள் தானே அப்பா. உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். ஆயினும் தங்களிடம் முன்கூட்டியே அனுமதி பெற்றுக் கொள்வது நல்லதல்லவா? அப்பா சரி, நீ சென்று என் உடைமைகளையும் எடுத்து வைத்துக்கொள். சூரியனின் உக்ரம் அதிகரிப்பதற்குள் நாம் புறப்பட வேண்டும். இன்னும் நான் செய்ய வேண்டிய சில அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு நான் வந்து விடுகிறேன். சரியப்பா.
அப்பா, சொல்லப்பா. இந்த காட்டின் பிரம்மாண்டத்தையும் இதில் வீசும் மிருதுவான காற்றையும் என்னால் மனமாற அனுபவிக்க முடிகிறது. ஈஸ்வரமுனி, இங்கிருக்கும் மூலிகைகளும் கிடைக்கும் அபரிமிதமான பிராணவாயுவும் விஷ்ணுவின் தொழிலாகிய காத்தலுக்கு உறுதுணையாக இருப்பவை. அதனால்தான் வனானி விஷ்ணுகு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது உனக்கு தெரியுமல்லவா? தெரியுமப்பா. இந்த இயற்கை செல்வத்தை பகவான் நமக்காக அளித்திருக்கிறான் என்பதை மறந்துவிட்டு மனிதன் காட்டை அழித்து அதில் நிலையில்லா பொன்னையும் பொருளையும் தேடுகின்றான். கலிகாலம் செல்லச் செல்ல மனித இனம் பெருகப் பெருக காடுகள் அழிக்கப்பட்டு நகரங்களாய் மாற்றப்பட்டு உணவுக்கு வழியற்று மனிதன் அலைவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தால்தான் மனிதனும் ஆனந்தமாயிருக்க முடியும். ஆஹா, அற்புதம் அற்புதம்! இந்த புல்லாங்குழல் இசையை நான் யமுனை கரையிலும் கேட்டேன். அங்கும் இந்த அமிர்த கானத்தை நீதான் இசைத்தாயோ? யமுனை கரையா? அது எங்க இருக்கு? நான் இந்த காட்டை விட்டு எங்கேயுமே போனதில்ல. இல்லை, இன்று நான் கேட்ட இந்த இசையை பிருந்தாவனத்தின் யமுனை கரையிலும் நீதான் இசைத்திருக்க வேண்டும். சரி, இந்த அந்தகாரத்தில் உட்கார்ந்து எதற்காக இப்படியொரு இசையை இசைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீங்க வருவீங்கன்னு தான். அப்படியென்றால் நீதான் யமுனை கரையில் புல்லாங்குழல் வாசித்தேன் என்கிறாயா? அன்றும் இப்படித்தான் இந்த இசை என்னை சுண்டி இழுத்தது. தேடி வந்தேன். எங்கிருந்தோ நீ என்னை பார்த்திருக்கிறாய். அதனால்தான் நான் இப்போதும் தேடி வருவேன் என்று என்னை எதிர்பார்த்து வாசித்துக் கொண்டிருக்கிறாய். சரிதானே? இப்படியொரு இசையை நீ யாரிடம் கற்றுக்கொண்டாய்? கத்துக்கிறதா? நான் யார்கிட்ட போய் கத்துக்கிறது? நான் ஏதோ வாய்க்கு வந்தபடி வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்காகத்தான் வாசித்தேன் என்று சொன்னாயே. அது இருக்கட்டும், நீங்க யாரு? இந்த காட்டுல நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தெரியாமலா என்னை எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கிறாய்? புல்லாங்குழல வாசிச்சா அதை கேட்டு யாராவது வருவாங்க இல்லையா? அதத்தான் நான் சொன்னேன். அது சரி, உங்களை பார்த்தா என்ன மாதிரி வேடனாவும் தெரியலையே. எந்த ஊரு நீங்க? நான் வடநாட்டிலிருந்து தெற்கு நோக்கி போய்க் கொண்டிருக்கும் ஒரு யாத்ரிகன். என்னுடன் வந்த என் தகப்பனாருக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. அதனால் மேலும் பயணிக்க முடியாமல் இங்கேயே தங்கிவிட்டோம். இப்போ உங்க தகப்பனார் எங்க இருக்காரு? ஐயோ, விஷக்காய்ச்சல் போல இருக்கே. அனல கொதிக்குது.
சரியாயிடும். காய்ச்சலுக்கு தேவையான பச்சிலை இவ்வளவு அருகில் இருந்தும் எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. அது அப்படிதான். நாம தேடுறது பக்கத்திலே தான் இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு ஊரா எங்கெங்கயோ போய் தேடுவாங்க. சரியான நேரத்தில் தெய்வாதீனமாக இங்கு வந்து என் தகப்பனாரை குணப்படுத்திய உனக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை அப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாளைக்கு காலையில பாருங்க, பெரியவரு 4 காத தூரம் கூட நடப்பாரு. சரி, நான் வரேன். சிறுவனே நில். நீயும் எங்களுடனே தங்கி விடிந்ததும் போகலாமே. அது முடியாது. நான் நினைச்சப்பெல்லாம் இந்த புல்லாங்குழல ஊதிக்கிட்டே இருப்பேன். அது உங்களுக்கு பெரிய தொந்தரவா இருக்கும். சரி, இந்த காட்டில் துஷ்ட ஜந்துக்கள் அதிகம் உள்ளது என்று நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உங்களை எதுவும் செய்யாது. அப்படி ஏதாவது மிருகம் வந்துச்சுன்னா நான் இங்கதான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பேன். ஒரு குரல் கொடுங்க, ஓடி வந்துடுறேன். அடடா, பார்த்தாயா, இதுவரை நான் உன் பெயரை கேட்கவே இல்லை. உன் பெயர் என்ன? கண்ணன். குழலோதும் உனக்கு இது பொருத்தமான பெயர்தான். என்ன, காட்டு மிருகம் வந்துருங்கிற பயம் இன்னும் போகல போல இருக்கு. பயப்படாதீங்க. பயமா இருந்தா இத படிச்சுக்கிட்டே இருங்க, மிருகம் வராது. இந்தாங்க. இது என்ன தமிழ் பாடல்? எம்மானே என் வெள்ளை மூர்த்தி என்னை ஆழ்வானே, எம்மா உருவம் வேண்டுமாற்றாலாவாய் எழிலேரே, செம்மா கமலம் செழுநீர் மிசை கண்மலரும் திருக்குடந்தை, அம்மா மலர்கண் வளர்கின்றானே என்னால் செய்கேனே. அப்பா, நடக்க சிரமமாக இருக்கிறதா? இல்லையப்பா, நேற்று அந்த சிறுவன் சொன்னது போலவே 4 காத தூரம் கூட என்னால் நடக்க முடியும். சரி, யார் அந்த சிறுவன்? இந்த காட்டில் சுற்றிக் கொண்டிருக்கும் ஒரு வேடனாம். ஆஹா, அப்படியா? என்னால் நம்பவே முடியவில்லையே. எத்தனை அறிவார்த்தமாக பேசுகிறானப்பா. என்ன சொல்கிறாய்? தேடுவது பக்கத்தில் இருந்தும் அநேகர் அதை விடுத்து வெகு தூரத்தில் தேடுகிறார்கள் என்று சொன்னானே. உலக நடப்பில் இது எத்தனை உண்மை! திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்று நம் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்களே. ஆமாம், உண்மைதான். தெய்வம் என்றும் நேரில் வராது, மனித ரூபத்தில் தான் வரும். சரி, நாம் அடுத்து போகும் க்ஷேத்திரம் எது? காட்டு மன்னார் கோவில். என்னப்பா இது? நாம் அடுத்து போகும் க்ஷேத்திரத்தை பற்றி கேட்டால் நீ நம்மூர் மன்னார்சாமி கோயிலை பற்றி சொல்கிறாய். என் தேடலுக்கு அங்கேதான் விடை இருக்கிறது என்று நேற்று மனித ரூபத்தில் வந்த அந்த கண்ணன் சொல்லிவிட்டானப்பா. இனி நாம் நேராக போக வேண்டியது வீரநாராயணபுரம் என்று சொல்லப்படும் நம் ஊர் காட்டு மன்னார் கோவிலுக்குத்தான். என் மாட்டுப்பெண் உணவுகள் பரிமாற நானும் உன் அப்பாவும் நீயும் சாப்பிட்டு எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டன. ஆகையால் நாதமுனி அலுப்பு தீர தூங்கிவிட்டு அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு வரட்டும். பிறகு நாம் மூவருமே ஒன்றாக சாப்பிடுவோம். அவர் தூங்குவதா? இரவு முழுவதுமே அவர் தூங்கினது போல் எனக்கு தெரியவில்லை. எப்போது விடியும் என்று காத்திருந்தார் போல்
விடியற்காலையிலேயே எழுந்து தீர்த்தமாடி அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு அவர் அப்போதே புறப்பட்டு விட்டார். புறப்பட்டு விட்டானா? அவ்வளவு சீக்கிரம் எங்கே போயிருப்பான்? வேறெங்கு போயிருப்பார்? மன்னர் சாமியை தரிசித்து பல நாட்கள் ஆகிறதல்லவா? ஆகையால் கோவிலுக்கு தான் போயிருப்பார். அப்படியா? இப்போது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? தெற்கு பிரகாரத்தில் தான் தங்களை காண காத்துக் ஓ, கொண்டிருக்கிறார்கள். அப்போது நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். வாருங்கள். வணங்குகிறேன் சுவாமி. நமஸ்காரம். சுவாமி, அடியேன் கூறிய அந்த வைஷ்ணவர்கள் இவர்கள்தான். அப்படியா? பெருமாளை செவித்தீர்களா? ஆஹா, பெருமாளை சேவிக்காமலா? நின்ற கோலத்தில் ஜாஜ்வல்யமாக சேவை சாதிக்கும் அவர் அழகைக் காண இரு கண்கள் போதாதே. எந்த ஊரிலிருந்து வருவதாகச் சொன்னீர்கள்? குறுங்குடியிலிருந்து வந்திருக்கிறோம். தங்களிடம் ஒரு சிறு விண்ணப்பம். சொல்லுங்கள். எங்கள் குலசேகரன் பெருமாளைப் பற்றி நன்றாக பாடுவான். தங்கள் முன் பாடி காட்ட வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறான். உங்களில் யார் குலசேகரன்? அடியேன் குலசேகரன். அட, சின்னஞ்சிறுவனாக இருக்கிறாயே, பெருமாளைப் பற்றி பாடுவாயா? ஏதோ எனக்கு தெரிந்த வரையில் பாடுவேன். இந்த சிறு வயதிலேயே பெருமாளைப் பற்றி பாட வேண்டும் என்ற உனது எண்ணம் மிகவும் உயர்ந்தது. குலசேகரா, அப்பா, தேவரீர் செவிகுளிர பாடு. குலசேகரா, குலசேகரா, என் உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டாயப்பா. ஆஹா ஆஹா, என்னே வரிகள், என்னே பொருள். நீ பாடிய முதல் 2 பாடல்கள் என் நெஞ்சில் குடிகொண்டிருப்பவையப்பா. இவற்றை நீ எப்படி பாடினாய்? என் மனதில் உள்ள பாடலை நீ பாடினாயா, அல்லது நீ பாடிய இப்பாடல்தான் என் மனதில் இருந்திருக்கிறதா? தாங்கள் கேட்ட கேள்விகள் ஒன்றிற்கும் எனக்கு விடை தெரியவில்லை. இந்த பாடலை நான் எத்தனையோ நாட்களாக எங்கள் ஊரில் பாடி வந்திருக்கிறேன். ஓஹோ, எனக்கு முன்னமே உனக்கு இவை தெரிந்திருக்கின்றன போலும். எதுவாயினும் பாடலும் அந்த குரலும் அருமை அருமையப்பா. ஒவ்வொரு வரியும் தமிழ் தேனில் தோய்த்தெடுத்த பராச்சுளைகள். சரி, இந்த பாடல்களை இயற்றியவர் யார்? அவர் மகா பக்திமானாகவும் மேதையாகவும் இருக்க வேண்டும். இயற்றியவர் யார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இப்பாடல்களின் திரட்டு திருவாய்மொழி என்று அழைக்கப்படுவது மட்டும் எனக்கு தெரியும். இதன் கடைசி பாடலில் 1010 என்று வந்ததே, அப்படியானால் மொத்தம் 1000 பாடல்களோ? அதுவும் எங்களுக்கு தெரியாது. இந்த 10 பாடல்கள் மட்டும்தான் எங்கள் ஊரில் பிரசித்தமாக விளங்குகிறது. அடடா, 1000 பாடல்கள் இருந்து அவை அனைத்தும் கிடைத்தால் அகில உலகத்தையே வெற்றி கொண்டது போல் இருக்குமே. உங்களில் யாருக்காவது இதற்கொரு வழி தெரிந்தால் சொல்லுங்கள். கடைசி பாடலில் குருகூர் சடகோபன் என்று வருவதால் குருகூர் சென்றால் ஏதாவது கிடைக்கலாம். ஆஹா, அதையும் நிச்சயமாக சொல்ல முடியாது. பெருமாளே, உன் விளையாட்டிற்கு எல்லையே இல்லையா? 2 கிடைத்து இன்று அது 10 ஆகி இப்போது 1000 இருக்கிறது என்று கோடி காட்டி என்னை அலைக்கழிக்கின்றாயே. ஒருவேளை இப்பாடலில் ஆறாவமுதன் என்றும் திருக்குடந்தை என்றும் வருவதால் குடந்தையில் உள்ள ஆறாவமுதன் ஆலயத்தில் முயற்சி செய்தால் ஏதாவது விவரங்கள் கிடைக்கலாம். என்ன நாதமுனி இது? அரவிந்தப்பாவை சொல்லித்தான் நீ வெளியூர் போகப் போகிறாய் என்ற செய்தியே தெரிய வந்தது. ஆனால் எந்த ஊர் என்றோ எப்போது வருவாய் என்றோ அவளுக்கு ஒன்றுமே தெரியவில்லையே. மன்னித்து விடுங்களப்பா, அதை நான் யாரிடமும் இதுவரை சொல்லவில்லை. அதுதான் ஏன் என்று கேட்கிறேன். எனக்குள் ஒரு பெரிய தேடல் இருந்தது. விருந்தாவனத்து யமுனை நதிக்கரையில் தொடங்கிய அந்த தேடலுக்கு இன்று நம்மூர் கோயிலில் ஒரு வழி கிடைத்திருக்கிறது. வா ஈஸ்வரமுனி,
சரியான நேரத்திற்கு நீயும் வந்துவிட்டாய். நான் சில விஷயங்களை உங்கள் மூவரிடமும் தெரிவிக்க வேண்டும். பிருந்தாவனத்தின் யமுனை நதிக்கரையில் சில நாட்கள் அங்கேயே இருந்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னதை நான் ஏன் மாற்றிக்கொண்டேன் என்று நீங்கள் யோசித்திருப்பீர்கள். நீ எங்களுடன் வருவதாகச் சொன்னதே அதிர்ச்சியாக இருந்ததால் அதைப் பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை அப்பா. ஆனால் அப்படி நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தமிழில் வேதத்தின் உட்பொருளை விளக்க வேண்டும் என்ற என் ஆசை நாளுக்கு நாள் அதிகரித்து ஆணித்தரமான தேடலாகவே மாறிவிட்டது. அந்த தேடலை பூர்த்தி செய்யும் வகையில் பல சம்பவங்களை பகவான் கோடிட்டுக் காட்டிக்கொண்டே இருக்கிறார். நாதமுனி, இப்படி இலைமறைவு காய்மறைவாகச் சொன்னால் எப்படி? நடந்த விஷயங்களை விவரமாகச் சொல்லப்பா. சொல்கிறேன் அப்பா. யமுனை நதிக்கரையில் நாம் தங்கியிருந்த போது தேனமுது தமிழில் வேதத்தின் உட்பொருளை இனிமையான பாடலாக நான் கேட்டேன். காட்டுப் பகுதிக்குள் நீங்கள் உடல் நலம் சுகமில்லாமல் இருந்தபோது உங்களுக்கு வைத்தியம் செய்த அந்த வேடச் சிறுவனின் மூலம் இரண்டாவது பாடலையும் கேட்டேன். இதில் வியப்பிற்குரிய விஷயமே, பிருந்தாவனத்தில் நான் கேட்ட முதல் தமிழ் பாடலின் இறுதிச் சொல்லே இரண்டாவது பாடலின் துவக்கமாயிருந்ததுதான். ஓ, அப்படியென்றால் முதல் பாடலுக்கும் இரண்டாவது பாடலுக்கும் தொடர்பு இருக்கிறது போலும். ஆமாம், அது முதற்கொண்டு என் தேடல் தீவிரமாயிற்று. வேடச் சிறுவன் இல்லை, சிறுவன் உருவில் வந்த அந்த திருமால் சொன்னார், போ, உன் தேடலை தேடு என்று. நீ சொல்வது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்று கோயிலில் இந்த ஆச்சரியங்களையெல்லாம் மிஞ்சிய பேராச்சரியம் ஒன்று நிகழ்ந்தது. குறுங்குடியிலிருந்து வந்திருந்த குலசேகரன் எனும் சிறுவன் என் மனதில் மட்டுமே இருக்கிறது என்று நான் நினைத்திருந்த அந்த 2 பாடல்களையும் கூடவே இன்னும் 8 பாடல்களையும் சேர்த்து அருமையாக பாடினான். அவனுக்கு எப்படி இந்த பாடல்கள் தெரியுமாம்? கேட்டேன். 10 பாடல்களையும் பராங்குசதாசர் என்பவர் வழியாக அவரது ஊரில் எல்லோருக்கும் தெரியுமாம். ஆனால் கடைசி பாடலில் 1010 என்று சொல்லப்பட்டிருந்தது. ஓ, அப்படியானால் இவை மொத்தம் 1000 பாடல்களா? ஆமாம் அப்பா. மீதி இருக்கும் பாடல்களைப் பற்றி எங்கே தெரிந்து கொள்ளலாம் என்று அவர்களிடமே கேட்டேன். பாடல்களில் குருகூரும் குடந்தையும் இடம்பெற்றிருப்பதால் அங்கே சென்று கேட்டால் விவரம் கிடைக்கலாம் என்றார்கள். தேடப் போகிறேன் அப்பா, தேடப் போகிறேன். இறைவன் சுற்றிவிட்ட உடலெனும் இந்த பம்பரம் விசை குறைந்து கீழே விழுவதற்குள் எப்பாடுபட்டாவது அவைகளை தேடிக் கண்டுபிடிக்கப் போகிறேன். எங்கோ யாருக்கும் பலனின்றி இருளில் மறைந்திருக்கும் அந்த 1000 பாசுரங்களையும் பகலவனின் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் திருக்குடந்தை தேடி நான் புறப்பட்டு விட்டேன். அனைவரும் அந்த ஆனந்த தேனமுதை அள்ளி அள்ளி பருக வேண்டும். நாதமுனி, உன்னை நினைத்து நான் எவ்வளவு பெருமைப்படுகிறேன் தெரியுமா? ஆனால் நீ தனியொருவனாக இதை சாதிக்க முடியும் என்று நினைக்கிறாயா? ஏனப்பா உன்னை நீயே வருத்திக் கொள்கிறாய்? இல்லை அப்பா, இல்லை. நான் இத்தனை நாள் செய்து வந்த பக்திக்கும் அனுஷ்டானத்திற்கும் ஒரு பலன் இருக்கிறது என்றால் அது தமிழ் வேதத்தை நான் கண்டுபிடிப்பதைத் தவிர வேறொன்றும் இல்லை. சுயநலத்தோடு நமக்கென்று வாழாமல் பொதுநலத்தோடு மக்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு பெருமாளின் துணையும் உங்களின் ஆசையும் இருந்தால் போதும். அதை நிச்சயம் இந்த அடியவனால் சாதிக்க முடியும். நாதமுனி, உன் உயர்ந்த நோக்கத்திற்கு பெருமாளின் அனுகிரகமும் என் ஆசீர்வாதமும் நிச்சயம் உண்டு. பத்திரமாக போய்விட்டு வா. நன்றி அப்பா. அப்பா, நான் புறப்படுகிறேன். ஈஸ்வரமுனி, அரவிந்த பாவை, நான் புறப்படுகிறேன். அப்பாவை பார்த்துக் கொள்ளுங்கள்.
உங்களை காண வீரநாராயணபுரத்துல இருந்து ஒரு வைஷ்ணவர் வந்திருக்கிறார். வீரநாராயணபுரத்தில் இருந்தா அங்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லையே. பெயர் ஏதாவது சொன்னாரா? நாதமுனிகள்னு சொன்னார் ஐயா. நாதமுனிகளா? மோர் அருந்துங்கள். இவர் நமதகத்தில் தானே அமுது செய்ய போகிறார். அதில் என்ன சந்தேகம்? எவ்வளவு தூரத்திலிருந்து பிரயாணம் செய்து வந்திருக்கிறார். அமுதுண்டால் தான் இந்த களைப்பு மாறும். இல்லை இல்லை, பரவாயில்லை. தங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? இதில் சிரமம் என்ன இருக்கிறது? எங்கள் இருவருக்கும் அமுது செய்வது வழக்கம். இன்று உங்களுக்கும் சேர்த்து செய்ய போகிறேன். தங்களுக்கு விருப்பமானது ஏதேனும் உண்டென்றால் சொல்லுங்கள், அதையும் நொடிப்பொழுதில் செய்து விடுகிறேன். நித்திய படியில் பெருமாளுக்கு என்ன திருவாராதனம் செய்வீர்களோ அதுவே எனக்கு போதும். நாதமுனிகளே, சங்கோஜப்பட வேண்டாம். என்ன வேண்டுமோ சொல்லுங்கள். இல்லை, உண்பதில் எனக்கு பெரிதாக நாட்டம் ஒன்றும் இல்லை. பசிக்கு உண்கிறேன், ருசிக்காக அல்ல. சரி, நீ சென்று உன் பணியை துவங்கு. ம். ஆமாம், தங்கள் இயற்பெயரே நாதமுனிகள் தானோ? இல்லை, பெற்றோர் எனக்கிட்ட பெயர் அரங்கநாதன். ஆனால் மற்றவர்கள் என்னை நாதமுனிகள் என்றே அழைத்து பழகிவிட்டார்கள். தங்களின் முழு திருநாமம்? பராங்குசதாசரேதான். நாங்கள் மதுரகவி ஆழ்வார் வழி வந்தவர்கள். மதுரகவி ஆழ்வாரின் ஆச்சாரியர் நம்மாழ்வார். அவருக்கு மற்றொரு திருநாமம் பராங்குசர். தன் ஆச்சாரியரான நம்மாழ்வாரையே பகவானாக பாவித்து மனமுருகி பாடி மங்களாசாசனம் செய்தவர் மதுரகவி. நம்மாழ்வாரான பராங்குசருக்கு தன்னை தாசனாக பாவித்து பராங்குச தாசர் என்று தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வாருக்கு பராங்குசர் என திருநாமம் ஏற்பட ஏதேனும் காரணம் உண்டா? நிச்சயம் உண்டு. மதம் பிடித்து அலையும் மதவாதிகளை மத யானையை அடக்கும் அங்குசம் போல் நம்மாழ்வார் தன் தேன்தமிழ் பாடலால் அருளிச் செய்து அடக்கியதால் பராங்குசர் என்று அவருக்கு பெயர் ஏற்பட்டது. மதுரகவி ஆழ்வார் தன்னை பராங்குசதாசன் என்று வெளிப்படுத்திக் கொண்டதால் அவர் வம்சாவளியில் வரும் நாங்களும் அந்த திருநாமத்தை எங்களுக்குள் சூட்டி மகிழ்ந்து கொள்கிறோம். பெருமாளைப் பற்றி பாடாமல் ஆச்சாரியனையே பெருமாளாக பாவித்து மங்களாசாசனம் செய்திருக்கிறார் மதுரகவி ஆழ்வார் என்றால் சற்றே ஆச்சரியமளிக்கக்கூடிய விஷயம்தான். இதைவிட ஆச்சரியம் ஒன்று உண்டு. என்ன அது? நம்மாழ்வார் நம் போன்று பிராமணர் அல்ல, வேளார் குலத்தை சேர்ந்தவர். இருப்பினும் அவரே நம் சம்பிரதாயத்தின் ஆதி ஆச்சாரியனாக விளங்குகிறார். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது பிறப்பை பொறுத்ததல்ல, அவரவரின் குணத்தை பொறுத்தது என்பதற்கு நம்மாழ்வார் போன்ற உயர்ந்த மகா புருஷர்களே உதாரணம். அவரின் திருப்பாதங்களில் தஞ்சமடைந்த மதுரகவி ஆழ்வாரும் உயர்ந்த மகா புருஷர் என்பதற்கு இதைவிட வேறென்ன உதாரணம் இருக்க முடியும்? மகான்களால் மட்டுமே பகவானைப் போல எதையும் எவரையும் பாகுபாடின்றி பார்க்க முடியும். ஆமாம், மதுரகவி ஆழ்வார் வடதிசையில் எங்கோ பயணம் செய்து கொண்டிருந்த போது தென் திசையில் ஒரு தெய்வீக ஒளியை கண்டிருக்கிறார். அதை தேடி வந்து பார்க்கையில் இங்கே திருக்குறுங்கூரில் நம்மாழ்வார் ஒரு புளிய மரத்து துவாரத்தில் இருந்திருக்கிறார். பிறந்தது முதல் 16 வருடங்கள் அன்ன ஆகாரமின்றி எந்த சலனமும் இன்றி அவர் அந்த புளிய மரத்தின் துவாரத்தில் இருந்ததாக முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த குருகூர் சடகோபனைத்தான் தன் ஆச்சாரியனாக மதுரகவி ஆழ்வார் ஆசிரியத்துக் கொண்டார். ஓ, நம்மாழ்வாருக்கு குருகூர் சடகோப்பன் என்ற இன்னொரு திருநாமமோ? ஆமாம். ஆஹா, நான் என் தேடலுக்கு அருகில் வந்துவிட்டேன். தேடலா? ஆமாம், குடந்தைக்கு சென்றேன், தேடி அலைந்தேன், கிடைக்கவில்லை. இங்கே குருகூருக்கு வந்திருக்கிறேன், கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்குள் முகிழ்ந்திருக்கிறது. தாங்கள் கூறுவதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சற்று விவரமாக சொன்னால் தங்கள் தேடலுக்கு என்னால் ஏதேனும் உதவி செய்ய இயலுமா என்று பார்க்கிறேன். அனைத்து மக்களும் புரிந்து கொள்ளும்படி வேதத்தின் சாரம் தமிழில் தோன்ற வேண்டும் என்பது சில நாட்களாக என் வாழ்க்கையின் லட்சியமாக இருந்தது. அதை மெய்ப்பிக்கும் வகையில்
வடக்கில் உள்ள விருந்தாவனத்து யமுனை கரையில் எனக்கு ஒரு சில அறிகுறிகள் தென்பட்டன. பின்னர் எங்கள் ஊரான காட்டுமன்னார் கோயிலில் சிறுவன் ஒருவன் 10 தமிழ் பாடல்களை மிக அருமையாக பாடினான். ஒவ்வொன்றும் தேன் தமிழில் தோய்த்தெடுத்த பலாச்சுளைகள். ஆரா அமுதே அடியேன் நின்பால் என்று ஆரம்பித்து காமர் மானே நோக்கியற்கே என்று முடிந்த அந்த பாடல்களின் அர்த்தபுஷ்டி நிறைந்த வரிகளும் தமிழ் ஆளுமையும் என்னை கட்டிப்போட்டு விட்டன. அந்த பாடல்களில் 1000 என்ற வரிகளும் இடம்பெற்றிருப்பதால் அவை மொத்தம் 1000 பாடல்களாக இருக்க வேண்டும். அந்த 1000 பாடல்கள்தான் என் தேடல். தாங்கள் சொல்லும் தமிழ் பாடல், அதை பாடியவர் என்னிடம் பாடம் பயின்ற குலசேகரன் என்பதும் எனக்கு இப்போது புரிந்துவிட்டது. திராவிட மொழியில் உள்ள இந்த 1000 பாடல்களை உலகோருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே என் அவா. இப்பேற்பட்ட ஒரு தமிழ் பொக்கிஷம் எப்படி மறைந்து போக முடியும் என்பதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. சிலருக்கு மட்டுமே தெரிந்த வேதத்தின் சாரம் இத்தெள்ளு தமிழ் பாடல்கள் மூலம் எங்கே பாமரனுக்கும் தெரிந்து எல்லோரும் ஓர் உயர்ந்த நிலையை அடைந்து மோட்சத்தின் கதவுகளை திறந்துவிட்டு விடுமோ என்று அஞ்சி அந்த திராவிட தமிழ் வேதத்தை மறுத்தும் மறைத்தும் வைத்து விட்டதாக இங்கொரு கூற்று நிலவுகிறது. ஆனால் ஒன்று, நல்ல விஷயங்களை சில காலம் மறைத்து வைக்கலாமே தவிர முழுவதுமாக அவற்றை அழித்துவிட முடியாது. நிச்சயம் அவை ஒரு நாள் வெளிவந்தே தீரும். தாங்கள் கூறுவது முற்றிலும் சரி. இந்த பாடல்களை வெளிக்கொணர்வதற்கான உபாயம் தங்களுக்கு நிச்சயம் தெரியும் என்றுதான் தங்களை நாடி வந்திருக்கிறேன். தெரியும், சொல்கிறேன். எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு எங்கள் நம்மாழ்வார் 16 வருடங்கள் சலனமற்று இருந்த அந்த புளிய மரமே இன்றும் அங்கு வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் அந்த புளிய மரம்தான் நம்மாழ்வார் என்றும் ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. உறங்கா புலி என்று பெயர் பெற்ற அந்த புளிய மரத்தின் அடியில் அமர்ந்து எம் மதுரகவி ஆழ்வார் அருளிச் செய்த கண்ணினுர் சிறுத்தாம்பு எனும் பாசுரத்தை சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனத்திற்குள் மிகுந்த சிரத்தையுடனும் ஆத்மார்த்தத்துடனும் 12,000 முறை ஜபித்தால் நம்மாழ்வார் பிரத்யக்ஷமாவார் என்பதும், அப்படி ஜபித்தவர்க்கு மட்டுமே அவர் அந்த 1000ஐயும் கொடுப்பார் என்பதும் ஒரு நம்பிக்கை. ஆஹா, மிகவும் எளிதாக இருக்கிறதே. பொறுங்கள், இது எளிதாக தோன்றலாம், ஆனால் நிச்சயம் எளிதல்ல. இம்முயற்சியில் ஈடுபட்டு தோற்றுப் போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. மேலும் இன்னொன்றும் கூறுகிறேன். நற்காரியங்கள் நடக்கும் இடத்திலெல்லாம் அவை நடக்காமல் தடுப்பது கலிபுருஷனுக்கு கைவந்த கலை. அவை இயற்கை இடையூறாகவும் இருக்கலாம், வேறு சில இடையூறாகவும் இருக்கலாம். அந்த பகவானின் லீலா வினோதங்களில் இதுவும் ஒன்று. நம் கொள்கைகளில், நம் எண்ணங்களில் நாம் எத்தனை உறுதியாக நிற்கிறோம் என்ற சோதனையை பகவான் கலிபுருஷனின் மூலம் நடத்துகிறாரோ என்னவோ. இருக்கலாம். எத்தனை இடர்பாடுகள் எப்படி யார் மூலம் நிகழ்ந்தாலும் அவைகளை எதிர்கொள்ள சித்தமாக இருக்கிறேன். சிறிது அமுது கிடைத்தாலும் போதும் என்று பசித்தவன் ஏங்கியிருக்க, முயற்சி செய் விருந்தே கிடைக்கும் என்று பகவான் பணித்தால் இடையூறுகள் எம்மாத்திரம். அடியேன் மூலம் இந்த திராவிட வேதம் உலகோருக்கு கிடைக்க வேண்டும் என்பது பெருமாளின் திருவுளமாக இருந்தால் யாராலும் அதற்கு குந்தகம் விளைவிக்க முடியாது. இம்முயற்சிக்கு என் சரீரமே கீழே சாய்ந்தாலும் என் உந்துதல் என்னை விட்டு அகலாது. திராவிட தமிழ் வேதத்தை மக்களுக்கு நான் மீண்டும் பெற்றுத் தந்துவிட்டால் நான் பிறந்த பயனை அடைவேன். நாதமுனிகளே, தங்களின் உறுதி என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறது. நிச்சயம் உங்கள் லட்சியம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. நன்றி சுவாமி. தங்களின் ஆச்சாரியன் அருளிய கண்ணினுள் சிறுதாம்பு பாசுரத்தை அடியேனுக்கு உபதேசியுங்கள். இப்போதே அந்த புளிய மரத்தின் அடியில் என் முயற்சிகளை தொடங்க சித்தமாக இருக்கிறேன். நிச்சயம் உபதேசிக்கிறேன்.